நான் தான் உங்கள் உஷாராணி பேசுகிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகுது சிக்கன் நூடுல்ஸ் அத்தோ. இது என்னோட சிஸ்டர் பண்ணுறாங்க, அதில் அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் நூடுல்ஸ் அத்தோவுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எண்ணெய், சோம்பு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கோஸு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கனு, அப்புறம் தேவையான நூடுல்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடணும். பச்சை தண்ணியில் போடாமல் கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். எதுக்குன்னா நூடுல்ஸ்க்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் எண்ணெயும். நூடுல்ஸ் அப்போ தான் ஒட்டாமல் வரும், அதுக்காக எண்ணெய் ஊற்றணும். போட்டுட்டு இப்போ நீங்கள் நூடுல்ஸை அதில் போடணும். போட்டு நல்லா வேக விடணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் போடுங்க, பச்சை தண்ணியில் போடாதீங்க. அது மூழ்கிற வரைக்கும் அந்த தண்ணி இருக்கணும். இப்போது அந்த சைடு வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இந்த சைடு என்ன பண்ணுவோம், தேவையான மசாலா பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஆதரவு தரீங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சோம்பு போட்டாங்க பார்த்தீங்களா? சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு அது இது பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதில் போடுங்க. போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப கருப்பாக விடாமல் பொன்னிறமாக நல்லா வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயிலும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வெங்காயம் இல்லைன்னா பச்சை பச்சையாக இருக்கும். தான் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க, ஓகேவா? வெங்காயம் நல்லா வதக்கணும். பாருங்கள், பொன்னிறமாக வதக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நீங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா, போன் இல்லாமல் சின்ன சின்ன சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு நூடுல்ஸ்க்காக. அப்புறம் மிச்சத்தை நீங்கள் குழம்போ கிரேவியோ வச்சுக்கோங்க, ஓகேவா? எப்போல்லாம் சிக்கன் வாங்குறீங்களோ அப்போல்லாம் இது செஞ்சுக்கோங்க. அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக போய் வாங்க தேவையில்லை. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கணும். சின்ன பசங்களுக்கெல்லாம் நூடுல்ஸில் செய்யணும் ரொம்ப ஆசையாக இருக்கணும். அதனால நீங்கள் பாருங்கள், எண்ணெய் விடுற வரைக்கும் நல்லா பாருங்கள். எண்ணெய் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் பச்சை மிளகா, உங்களுக்கு தேவையான 2 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். அதோட கோஸையும் சேர்த்து போட்டிருக்கேன். கோஸ் இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் இல்லை. கோஸ் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கோஸ் போடுங்க. இதே ப்ரொசீஜர் செஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை. போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் வேகணுன்னு வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். கோஸ் வேகணுன்னு அதுக்குனாலே போதும். 2 மினிட்ஸ் வெந்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் பீஸ் போன் இல்லாமல் போடுங்க. அப்போ தான் வாயில் அது நூடுல்ஸ் சாப்பிடும்போது இடிக்காது. அப்படியே சதையை மட்டும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், சதையோடு போடும். சதை இருக்க சிக்கன் பீஸ் போட்டாச்சு. போட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கணும். இது நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அவசரப்பட்டு தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம். இப்போ பாருங்கள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள், உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், ஓகேவா? காரம் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுருக்கோம். ஸோ மிளகாய் தூள் போட்டுக்கோம். இப்போ சீரகத்தூள் போட போகிறோம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். சீரகத்தூள், அடுத்தது கரம் மசாலா தூள், மல்லித்தூள். இப்போ போட்டுக்கிறது மல்லித்தூள். கரம் மசாலா தூள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை வேணானாலும் விட்டுக்கலாம். கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிச்சா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டுட்டு இப்போது அதுக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு அதில் போட்டோம். ஸோ இதுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டால் போதும். உப்பு லைட்டாக போடுங்க, ரொம்ப ஜாஸ்தியாக தேவைன்னா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு இப்போ நல்லா என்ன பண்ணணும், அதை நல்லா வதக்கணும். மசாலாலாம் நல்லா அந்த கறியோடு சேர்ந்து வதக்கணும். அது இறங்கணும் இல்லையா? டக்குன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா அந்த மசாலா அதில் இறங்குற வரைக்கும் நல்லா தண்ணி, எண்ணெய் மேலே வெந்துருச்சான்ற தெரியறதுக்கு எண்ணெய் மேலே வரணும். அதுக்கு வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சா? அந்த புகையை உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குமே, நல்ல டேஸ்ட்டாக பார்த்தீங்களா? அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லான்னு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஃபைனல் ஸ்டேஜ் வரல. இப்போது பாருங்கள், எண்ணெய் மிதக்குது தெரியுமா? அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் அந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மூடி வச்ச டைமில் நூடுல்ஸ் வந்துச்சான்னு பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் வந்துச்சா எப்படி பாருங்கள், கரண்டியில் எடுத்து பார்க்கணும். அது இப்படி பண்ணிங்கன்னா உடச்சி விட்டால் இப்படி கட் ஆகணும். கட் ஆகிடுச்சுன்னா நூடுல்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை அப்படியே தண்ணியை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஃபில்டரில் கட்டி அந்த நூடுல்ஸை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இதுவும் நல்லா எண்ணெயெல்லாம் ஆயில் மேலே வெந்துருச்சு. ஒரு கலரிட்டு வெந்துருச்சானா சிக்கன் அப்படி நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா 2ஆக கட் ஆகும். ஓகே, வெந்துருச்சு. சீக்கிரமாக வெந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா இங்கே பாருங்கள், உடச்சி விட்டால் சிக்கன் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணோம்,
நல்லா இன்னொரு நல்லா கிளறிக்கோங்க. பக்கத்தில் நம்ம நூடுல்ஸ் வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கோம். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. அதை எடுத்து இதை அப்படியே போட வேண்டியதான். உதிரியாக அப்படியே போட்டுட்டு நல்லா அந்த மசாலா வந்து அதில் இறங்குற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இருக்கணும். பாருங்கள், வாய் ஊறுதா எல்லாருக்கும். நல்லா கிளறுங்க. உங்கள் பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. அப்போது பசங்களுக்கும் போர் அடித்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இது காலையும் செய்யலாம், மத்தியானமும் செய்யலாம், நைட்டும் செய்யலாம், எப்போ வேணால் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு. ஓகேவா? நூடுல்ஸ் சில பேருக்கு எப்படி செய்யறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க நூடுல்ஸை வச்சு. நான் அவங்களுக்காக இது வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சு. சிக்கன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெஜிடபிள்ஸ் போட்டு கூட நீங்கள் செய்யலாம் சிக்கன் பதிலாக. ஓகேவா? பாருங்கள், நல்லா அதையும் கிளறி விட்டாச்சு. இப்போ அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. கிளறி விட்டது அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கணும் இல்லையா? இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்மையாகிடுச்சா? சூப்பரான நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் அத்தோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம சாப்பிட வேண்டியதான். எடுத்துகிட்டு நல்லா கிளறிக்கோங்க. மசாலாலாம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இது வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டிங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ். கொத்தமல்லியை நல்லா தூவாங்க பாருங்கள். கிளறணும், நல்லா கிளறிட்டே இருந்தால் தான் அந்த மசாலா வந்து நல்லா இறங்கும். இந்த சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கொத்தமல்லி போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பசங்களுக்கு கொடுத்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுதான் மெயின். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஓகேவா?